81வது திருத்த சட்டத்துல இருந்து 103வது திருத்த சட்டம் வரைக்கும் இதுல பார்க்கலாம். 81வது திருத்த சட்டம் 2000. 81வது திருத்த சட்டம் 2000 வருஷம். அதோட நோக்கம் தனித்தனி வகுப்புகளுக்கு ஒரு வருடத்தின் நிரப்பப்படாத ஒதுக்கப்பட்ட காலியிடங்களை அடுத்த ஆண்டு அல்லது ஆண்டுகளில் நிரப்பப்பட பரிசீலிக்க மாநிலத்துக்கு அதிகாரம் அளித்தல். தனித்தனி வகுப்புகள்ல ஒரு வருடத்துல நிரப்பப்படாம இருக்கிற ஒதுக்கப்பட்ட காலி இடங்களை அடுத்த ஆண்டுல நிரப்பணும், இல்ல வர ஆண்டுகள்ல நிரப்புறதுக்கு பரிசீலனை செய்யறதுக்கான அதிகாரம் மாநிலத்திற்கு கொடுக்கறாங்க. அடுத்தது 82வது திருத்த சட்டம் 2000. இதோட நோக்கம் 82வது திருத்த சட்டம் 2000வது வருஷம். இதோட நோக்கம் எந்த ஒரு தேர்விலும் தகுதி மதிப்பெண்களின் தளர்த்தல் அல்லது மதிப்பீட்டு தரங்களை குறைத்தல், ஒன்றியம் மற்றும் மாநிலங்களின் பொது பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் விஷயங்களில் இடஒதுக்கீட்டுக்கான பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்வதற்கு வழங்கப்பட்டது. தேர்வுல மதிப்பெண்ணை தளர்த்துறது இல்லாட்டி மதிப்பெண் தரங்களை குறைக்கிறது ஒன்றியத்திற்கும் மாநிலங்கள்லையும் பொது பணிகளுக்கு ஊக்கமளிக்கிற விஷயங்கள்ல இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக எந்த ஏற்பாடும் செய்யறதுக்கான அதிகாரம் வழங்கப்படுது. அதாவது தேர்வுல மதிப்பெண் தளர்த்துறதுக்கும் மதிப்பெண் குறைக்கிறதுக்கும் ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் பொதுப்பணிகளுக்கும் ஊக்கமளிக்கிற விஷயத்துல இடஒதுக்கீடு பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் ஆதரவு தரதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சட்ட திருத்தம். 81st Amendment Act 2000 empowered the state to consider the unfilled reserved vacancy of a year as a separate class of vacancy to filled up in any succeeding year or years. 82nd Amendment Act 2000 provided for making of any provision in favor of the SCs and STs for relaxation in qualifying marks in any examination or lowering the standards of evaluation for reservation in matters of promotion to the public service of the center and states. அடுத்தது 83வது திருத்த சட்டம். 83வது திருத்த சட்டம் 2000வது வருஷம். இதன் நோக்கம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பட்டியலினத்தவர்களுக்கு பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு இல்லை. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற பட்டியல் இனத்தவர்களுக்கு பஞ்சாயத்துல இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு இதுல நிர்ணயிச்சாங்க. 83rd Amendment Act 2000 provided that no reservation in panchayats needed be made for SCs in Arunachal Pradesh. அடுத்தது 84வது திருத்த சட்டம். 84வது திருத்த சட்டம் 2001வது வருஷம். 2001ஆம் வருஷம். இதன் நோக்கம் மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் அதே குறிக்கோளோடு மற்றொரு 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் இடங்களை சீர்படுத்துவதற்கான தடை நீடிக்கப்பட்டது. மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிற சமயத்துல அந்த குறிக்கோளோட இன்னும் வர 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரைக்கும் மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்கள்லயும் இடங்களை சீர்படுத்துவதற்கும் தடை நீடிக்கப்பட்டுச்சு. என்னன்னா மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைக்கும் அப்புறம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல இருக்கிற இடத்தை சீர்படுத்துறதுக்கான தடை 2026 வரைக்கும் நீடிக்கப்பட்டுச்சு. 84th Amendment Act 2001 extended the ban on readjustment of seats in Lok Sabha and the State Legislative Assembly for another 25 years, that is up to 2026, with the same objectives of encouraging population limiting measures. அடுத்தது 85வது திருத்த சட்டம் 2001. 85வது திருத்த சட்டம் 2001 1995ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு முதல்
அரசு ஊழியர்களாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு இட ஒதுக்கீட்டின் கீழ் அளிக்கப்படும் பதவி உயர்வு. 1995 ஆண்டு முதல் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு. அது அந்த இடஒதுக்கீடு பதவி உயர்வுக்கு இருந்தது, இன்னையும் இருக்கு. எப்போ 1995 வருஷத்துல இருந்து அரசு ஊழியர்களாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடின் கீழ் அளிக்கப்படும் பதவி உயர்வு இன்னும் நீடிக்குது. 85th Amendment Act 2001 provided for constitutional seniority in the cases of promotion under the rules of reservation for the government servants belonging to the SCs and STs with retrospective effect from June 1995. அடுத்தது 86வது திருத்தச் சட்டம் 2002 வருஷம். 86வது திருத்தச் சட்டம் 2002 வருடம். இதோட நோக்கம் ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது. இதில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள உறுப்பு 21A படி மாநிலமானது 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்துகிறது. உறுப்பு 51A இன் கீழ் அடிப்படை கடமைகளை சேர்த்துள்ளது. அவை யாதெனில், இந்திய குடிமக்களாகிய ஒவ்வொரு பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்களது 6 முதல் 14 வயது வரையிலுள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆரம்ப கல்வியை கட்டாயமாக்குச்சு. அது ஒரு அடிப்படை உரிமையானது. ஆரம்ப கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமையாச்சு. இதன்படி புதுதா ஒரு உறுப்பு சேர்த்திருக்காங்க. அது உறுப்புனா சட்டப்பிரிவு 21A படி மாநிலத்துல 6 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாய கல்வி அளிக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. இதுல சட்டப்பிரிவு 21A. அடுத்தது சட்டப்பிரிவு 51A கீழே பெற்றோர்களும் இது அடிப்படை கடமையில சேர்த்திருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைகளோட பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் தங்களுக்கு இருக்கிற 6 முதல் 16 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். 86th Amendment Act 2002 made elementary education a fundamental right. The newly added Article 21A declares that the state shall provide free and compulsory education to all children of age of 6 to 14 years in such manner as the state may determine. Change the subject matter of Article 45 in respect in directive principles. Added a new fundamental duty under Article 51A, which reads, it shall be the duty of every citizen of India who is a parent or guardian to provide opportunities for education to his child or ward between the age of 6 and 14 years. அடுத்தது 87வது திருத்தச் சட்டம். 87வது திருத்தச் சட்டம் 2003 வருடம். 2003 வருடம். இதனுடைய நோக்கம் மாநிலங்களில் உள்ள தொகுதிகளை 2001 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி சரிபார்ப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்டதாகும். முன்னர் 84வது திருத்த சட்டத்தின் மூலம் 1991 ஆண்டில் பெறப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல. மாநிலத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் 2001 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுல சரிபார்க்கவும் பகுப்பாய்வு செய்யறதுக்கும் இதுல இந்த சட்ட திருத்தத்தின் கீழே ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி 84வது திருத்த சட்டத்துல 1991 ஆண்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெறப்பட்டுச்சு. அந்த கணக்கெடுப்பு இப்ப கிடையாது. அதற்கு பதிலா புதிய கணக்கெடுப்பு 2001 வருஷம் பண்ணணும். 87th Amendment Act 2003 provided the readjustment and rationalization of territorial constitutions in the state by the population figures of 2001 census and not 1991 census as provided early by the 84th Amendment Act of 2001.
அடுத்தது 88வது திருத்தச் சட்டம் 2003வது வருடம். 88வது திருத்தச் சட்டம் 2003வது வருடம். உறுப்பு 268A, அதாவது சட்டப்பிரிவு 268A சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கிறது. இருப்பினும் இதன் வருமானம் சேகரிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநிலங்கள் ஆகியவற்றால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. சட்டப்பிரிவு 268A கீழே சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கப்படுது. அந்த சேவை வரி மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து வச்சுக்கும். 88th Amendment Act 2003 Article 268A, the center levies tax on service. However, their proceeds are collected as well as appropriated by both the state and center and state. அடுத்தது 89வது திருத்தச் சட்டம் 2003ஆம் ஆண்டு. 89வது திருத்தச் சட்டம் 2003ஆம் ஆண்டு. இதனோட நோக்கம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்கான தேசிய ஆணையம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அவை தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தேசிய ஆணையம் உறுப்பு 338 மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் உறுப்பு 338A. இந்த ஆணைய ஒரு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இந்த 89வது திருத்த சட்டம் 2003ஆம் வருடம். இதோட நோக்கம் என்னன்னா, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ரெண்டா பிரிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாகவும் பழங்குடியினர்களுக்கு தனியாகவும் இருந்துச்சு. இதுல தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையத்திற்கான சட்ட பிரிவு 338. அப்புறம் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தோட சட்டப்பிரிவு 338A. இந்த ஆணையத்துக்கு ஒரு தலைவரும் துணைத் தலைவர் அப்புறம் 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இவங்களை நியமிக்கிறவங்க குடியரசுத் தலைவர். அடுத்தது 90வது திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு. 90வது திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு. இதன் நோக்கம் போடோலாந்து ஆளுகைக்கு உட்பட்ட மாவட்டத்திலிருந்து உறுப்பு 332(6) அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் உள்ள பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிரதிநிதித்துவத்தை பராமரிப்பதற்கு வழங்கப்பட்டது. அதாவது 90வது திருத்த சட்டம் 2003ஆம் வருடம். இதுல போடோலாந்து அப்படின்ற இடத்து அந்த ஆளுகைக்கு உட்பட்ட மாவட்டத்தில இருந்து சட்டப்பிரிவு 332(6) இது அஸ்ஸாம் சட்டமன்றத்துல இருக்கிற பழங்குடியினர் அப்புறம் பழங்குடியினர் இல்லாத பிரதிநிதிகளுக்கு பராமரிப்பு வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுச்சு. 89th Amendment Act 2003 bifurcated the erstwhile combined National Commission for Scheduled Caste and Scheduled Tribes into 2 separate bodies, namely National Commission for Scheduled Caste Article 338 and National Commission for Scheduled Tribes Article 338A. Both the commission consist of a chairperson, a vice person and 3 other members. The president appoints them. 90th Amendment Act 2003 provided for maintaining the representation of the scheduled tribes and non-scheduled tribes in Assam Legislative Assembly from the Bodoland Territorial Areas District. Article 332(6). அடுத்தது 91வது திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு. 91வது திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு. இதன் நோக்கம் அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பிரதமர் உட்பட மக்களவையின் மொத்த வலிமையின் 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. இது உறுப்பு 75(1)A. ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையில் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட மாநிலத்தின் சட்டமன்றத்தின் மொத்த வலிமையில் 15%க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் எனினும்
ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 12க்கும் குறைவாக இருக்கக்கூடாது. உறுப்பு 164(1)A. அதாவது 91வது திருத்த சட்டம் 2003ஆம் வருடம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைச்சரவையில மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை மக்களவையில இருக்கிற மொத்த வலிமையில மொத்த எண்ணிக்கையில 15% அதிகமா இருக்கக்கூடாது. இது வந்துட்டு சட்டப்பிரிவு 75(1)A உறுப்பு 75(1)A கீழே இது வருது. அடுத்தது மாநிலத்துல இருக்கிற அமைச்சரவையில அமைச்சர்களோட மொத்த எண்ணிக்கையில முதலமைச்சர் உட்பட அந்த மொத்த எண்ணிக்கையில 15%க்கும் அதிகமா இருக்கக்கூடாது, 12%க்கும் குறைவா இருக்கக்கூடாது. இது வந்துட்டு சட்டப்பிரிவு 164(1)A கீழே இது சொல்றாங்க. உறுப்பு 164(1)A. 91st Amendment Act 2003, the total number of ministers including the Prime Minister in the Central Council of Ministers shall not exceed 15% of the total strength of Lok Sabha. Article 75(1)A. Next, the total number of ministers including Chief Minister and the Council of Ministers in a state shall not exceed 15% of the total strength of the Legislative Assembly of the state. However, the number of ministers including the Chief Minister in a state shall not be less than 12. Article 164(1)A. அடுத்தது 92வது திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு. 92வது திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு. இதன் நோக்கம் 8வது அட்டவணையில் 4 மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அவைகள் போடோ, டோக்ரி அதாவது டோங்ரி, மைத்திலி மற்றும் சந்தாலி. இதன் மூலம் அரசமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. 8வது அட்டவணையில 4 மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல போடோ, டோக்ரி, மைதிலி அப்புறம் சந்தாலி 4 மொழிகள் என்னன்னா போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி இந்த 4 மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துருச்சு. இப்போ மொத்தமா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. 92nd Amendment Act 2003 included 4 more languages in 8th schedule. They are Bodo, Dogri, Maithili and Sandali. With this, the total number of constitutionally recognized languages increased to 22. அடுத்தது 93வது திருத்த சட்டம் 2005ஆம் ஆண்டு. 93வது திருத்த சட்டம் 2005ஆம் ஆண்டு. இதன் நோக்கம் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அல்லது பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அதிகாரம் அளித்துள்ளது. இனாம்தார் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை 2005 ரத்து செய்வதற்கு இந்த திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. அதில் சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத உதவி பெறாத தனியார் கல்லூரிகள், தொழில்சார் கல்லூரிகள் போன்றவற்றிற்கு இது பொருந்தாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள்ல வந்து சமூகம் மற்றும் கல்வி ரீதியா பின்தங்கி இருக்கிற வகுப்பினை சேர்ந்தவங்களுக்கும் பட்டியல் இனத்தவங்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் வந்து சிறப்பு ஏற்பாடு செய்ய அதிகாரம் கொடுத்துச்சு. அதாவது தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற வகுப்பினர்கள் இல்லைன்னா பட்டியல் இனத்தவர்கள் இல்லைன்னா பழங்குடியினவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யறதுக்கான அதிகாரம் கொடுத்துச்சு. அப்புறம் இனாம்தார் வழக்குல உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2005 வழங்கப்பட்டுச்சு. இதை ரத்து செய்யறதுக்காக இந்த திருத்த சட்டம் வந்துச்சு. அடுத்தது அதுல சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத உதவி பெறாத தனியார் கல்லூரிகள், தொழில்சார் கல்லூரிகள் போன்றவற்றுக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது.
93rd Amendment Act 2005 empowered the state to make special provisions for the socially and educationally backward classes or the scheduled castes or the scheduled tribes in education institutions including private educational institutions. The amendment was enacted to nullify the Supreme Court judgment in the Inamdar case 2005 where the apex court ruled the state cannot impose its reservation policy on minority and non-minority unaided private colleges including professional colleges. அடுத்தது 94வது திருத்த சட்டம் 2006 வருடம். 94வது திருத்த சட்டம் 2006. இதோட நோக்கம் பழங்குடி நலத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கிணங்க பீகாரை விடுவித்து அதனை ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கராக விரிவுபடுத்தியது. இது இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாநிலங்களான மத்திய பிரதேசம் மற்றும் ஒரிசா ஆகியவற்றிற்கு பொருந்தும். பழங்குடி நலத்துறை அமைச்சரோட வேண்டுகோளுக்கு படி பீகாரை விடுவிச்சு பீகாரை ஜார்க்கண்டாகவும் சத்தீஸ்கராகவும் விரிவுபடுத்தினாங்க. இது இப்ப இருக்கிற புதிதா உருவாக்கப்பட்ட மாநிலங்களான மத்திய பிரதேசத்துக்கும் ஒரிசாக்கும் பொருந்தும். 94th Amendment Act 2006 freed Bihar from the obligation of having a tribal welfare minister and extended the same provisions to Jharkhand and Chhattisgarh. This provision will now apply to two newly formed states and Madhya Pradesh and Orissa. அடுத்தது 95வது திருத்த சட்டம் 2009 வருடம். 95வது திருத்த சட்டம் 2009 ஆண்டு. இதோட நோக்கம் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு விரிவாக்கப்பட்டது மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் அளிப்பது மற்றும் மாநில சட்டமன்ற கூட்டங்களை மேலும் 10 ஆண்டுகள் வரை விரிவுபடுத்துவது. அதாவது 2020 ஆண்டு வரை விரிவுபடுத்துவது. உறுப்பு 334. இந்த 95வது திருத்த சட்டம் 2009 ஆண்டு படி பட்டியல் இனத்தவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு விரிவுபடுத்தப்பட்டுச்சு. 2வது ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேகமான பிரதிநிதித்துவம் கொடுத்தது. 3வது மாநில சட்டமன்ற கூட்டங்களை மேலும் 10 ஆண்டுகள் வரைக்கும் விரிவுபடுத்தினாங்க. இந்த 2020 ஆண்டு வரைக்கும் விரிவுபடுத்திட்டாங்க. இது சட்டப்பிரிவு 334 கீழ் இது நடக்குது. சட்டப்பிரிவு 334. 95th Amendment Act 2009 extended the reservation of seats for the SCs and STs and exclusive representation for the Anglo-Indians in the Lok Sabha and the state legislative assemblies for the future period of 10 years, that is up to 2020. Article 334. அடுத்தது 96வது திருத்த சட்டம் 2011 ஆண்டு. 96வது திருத்த சட்டம் 2011 ஆண்டு. இதன் நோக்கம் ஒடியாவை ஒரியா என மாற்றி ஒரியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டது. ஒடியாவை ஒரியா அப்படின்னு மாற்றி அந்த ஒரியா மொழிய 8வது அட்டவணையில ஒடியா அப்படின்னு உச்சரிக்கப்பட்டுச்சு. அடுத்தது 97வது திருத்த சட்டம் 2011 ஆண்டு. 97வது திருத்த சட்டம் 2011 ஆண்டு. இதோட நோக்கம் ஒரு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பும் அளிக்கின்றது. உறுப்பு 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை உரிமையை அளிக்கிறது. இது உறுப்பு 43B வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகளை சேர்த்துள்ளது. இது கூட்டுறவு சங்கம் உறுப்பு 243ZH முதல் 243ZT என்ற தலைப்பில் அமைச்சர் அரசமைப்பில் புதிய பகுதி 9B சேர்த்துள்ளது.
இந்த திருத்த சட்டம் வந்து அரசமைப்பு அந்தஸ்து தருது. அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு தருது. அப்புறம் உறுப்பு சட்டப்பிரிவு 19 கீழே கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குறதுக்கும் ஒரு அடிப்படை உரிமை கொடுக்குது. சட்டப்பிரிவு 19 கீழே கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படை உரிமை கொடுக்குது. அப்புறம் இந்த உறுப்பு 43B வழியா 43B அந்த உறுப்பின் வழியாக கூட்டுறவு சங்கங்களோட மேம்பாட்டிற்காக ஒரு புதிய மாநில கொள்கையை வழிகாட்டு கோட்பாடுகளை சேர்த்திருக்கு. இப்போ உறுப்பு 19 வந்து கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படை உரிமை கொடுத்திருக்காங்க. அப்புறம் சட்டப்பிரிவு 43B வாயிலாக அந்த கூட்டுறவு சங்கங்களோட மேம்பாட்டிற்கு புதிய மாநில கொள்கையை அந்த கொள்கையின் வழிகாட்டுதல் படி கோட்பாடுகள் சேர்த்திருக்காங்க. இது கூட்டுறவு சங்கம் அப்படின்ற தலைப்புல அரசமைப்புல புதிய பகுதி 9B வந்து சேர்த்திருக்காங்க. கூட்டுறவு சங்கம் அப்படின்ற தலைப்பு கீழே அரசமைப்புல புதிய பகுதியான 9B சேர்த்திருக்காங்க. இதுல இருக்கிற சட்டப்பிரிவுகள் 243 ZH முதல் 243 ZT வரைக்கும் இருக்கு. 96th Amendment Act 2011 substituted Odia for Oriya. Consequently, the Oriya language in 8th schedule shall be pronounced as Odia. 97th Amendment Act 2011 gave a constitutional status and protection to cooperative societies. It made the right to form cooperative societies a fundamental right. Article 19. It included a new directive principles of state policy on the promotion of cooperative societies. Article 43B. It added a new part 9B in the constitution which is entitled as the cooperative societies. Articles 243 ZH to 243 ZT. அடுத்தது 98வது திருத்த சட்டம் 2013. 98வது திருத்த சட்டம் 213. இதோட நோக்கம் ஹைதராபாத் கர்நாடகா மண்டலத்தை மேம்படுத்துவதற்கு கர்நாடக ஆளுநருக்கு தரப்படும் அதிகாரம். ஹைதராபாத்ல இருக்கிற கர்நாடகா மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு கர்நாடக ஆளுநருக்கு அதிகாரம் தரப்படுது. அடுத்தது 99வது திருத்த சட்டம் 2014. 99வது திருத்த சட்டம் 2014. இதோட நோக்கம் தேசிய நீதி ஆணையத்தை நிறுவுவதற்கு வழங்கப்பட்டது. தேசிய நீதி ஆணையம் வந்து நிறுவுவதற்கான திருத்த சட்டம் இது. அடுத்தது 100வது திருத்த சட்டம் 2014 ஆண்டு. 100வது திருத்த சட்டம் 2014 ஆண்டு. இதோட நோக்கம் இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தம் LBA ஆகும். இந்தியாவிற்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில இருக்கிற நில எல்லைக்கான ஒப்பந்தம் இந்த 100வது சட்ட திருத்தத்தின் கீழே ஏற்படுத்தப்பட்டுச்சு 2014 ஆண்டு. அடுத்தது 101வது திருத்த சட்டம் 2016. 101வது திருத்த சட்டம் 2016. இதோட நோக்கம் பொருள்கள் மற்றும் சேவை வரி. அடுத்தது 103வது திருத்த சட்டம் 2018. 102வது திருத்த சட்டம் 2018. இதோட நோக்கம் பின்தங்கிய வகுப்புகளில் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி. பின்தங்கிய வகுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு தேசிய ஆணையத்துல ஒரு அரசமைப்பு தகுதி கொடுத்தாங்க. பின்தங்கிய வகுப்புல இருக்கிறவங்களுக்கு தேசிய ஆணையத்துல அரசமைப்பு தகுதி கொடுத்தாங்க. அடுத்தது 103வது திருத்த சட்டம் 2019. 103வது திருத்த சட்டம் 2019. இதோட நோக்கம் பொது வகுப்பினர்களுக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. பொது வகுப்புல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியில பலவீனமா இருப்பாங்க. பொது வகுப்புல இருக்கிறவங்க பொருளாதார ரீதியில பலவீனமா இருப்பாங்க. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க.
98th Amendment Act 2013 to empower the Governor of Karnataka to take steps to develop the Hyderabad and Karnataka region. 99th Amendment Act 2014 it provides the establishment of National Judicial Commission. 100th Amendment Act 2014 this amendment is the Land Boundary Agreement LBA between India and Bangladesh. 101 Amendment Act 2016 Goods and Service Tax GST. 102nd Amendment Act 2018 Constitutional Status to National Commission of Backward Classes. 103rd Amendment Act 2019 10% reservation for economically weaker section. Thank you.